ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேலைக்காக நன்றிப்பா. ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்து கொள்ளுங்கப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நம்முடைய ஆண்டவர் தகப்பனா, தந்தையாக, தாய் போல தேற்றி ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய அன்பு பெரியது. இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்தி இருதயங்களை தேற்றி, இருதயத்தை தேற்ற வேண்டும். சரீரத்திலே ஒரு வேதனை இருக்கின்றது, அதுக்கு ஒரு மருந்து கொடுக்காங்க, சுகமாயிரும். ஒரு காய்ச்சல் அடிக்குது, ஒரு பேராசிட்டமால் போடுவாங்க, 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், சுகமாயிரும். ஒரு தலைவலிக்கு ஒரு மருந்து போடுவாங்க, தலைவலி சுகமாயிரும். இருதயத்தை யார் குணமாக்க முடியும்? கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் தான். இருதயத்தை குணமாக்க இயேசு ஒருவரால் முடியும். இருதய நோய்வாய்ப்படும் போது, மனது நொறுங்கி போகும்போது எவராலும் தேற்ற முடியாது. என் மனதின் ஆழங்களை என் தேவன் அறிவார். நம்முடைய மனதிலே, இதயத்திலே, நம்முடைய ஆன்மா அதை தேற்ற வேண்டும், அதை தேற்றப்பட வேண்டும். அந்த இருதயம் தேற்றப்பட்டு கம்பீரமாக இருந்தால் எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம், கண்டிப்பாக வாழ்ந்திருக்கலாம். கிறிஸ்துவோடு அவருடைய இதயமும் நம்முடைய இதயமும் தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல, கண்ணாடியிலே பார்க்கின்ற முகம் நம்முடைய முகத்துக்கு ஒத்திருக்குமா போல, இயேசுடைய முகமும் அவருடைய இதயமும் நம்முடைய முகமும் நம்முடைய இதயமும் அப்படி ஒத்திருக்குமானால் வாழ்க்கை வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அமைதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சர்வாங்க சுகத்தின் வாழ்க்கை ஃப்ரீயாக இயேசுவா தருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு வசனம் எடுத்திருக்கேன். தலைப்பு இருதயங்களை தேற்றி. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். 14வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார். ஒரு மனிதனுடைய அன்பை சும்மாலாம் பெற முடியாது.
சும்மாலாம் பெற முடியாது. ஆனால் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். என்னில் ஒன்றும் இல்லையே, ஆனாலும் அவர் தருகின்ற அந்த ரட்சிப்பு, அந்த பரிசுத்தம், அவருடைய கமாண்டிங், நடத்துதல், ஆலோசனை, செய்த தவறுகளை உடனே மன்னிக்கிறார். ஞானம் இல்லாமல் சில சமயத்தில் நடந்துக்கிடுறோம். நம்ம இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கோமே, இந்த காரியத்தை செய்யாமல் இருந்துட்டோமே, வருந்தும் போது தேற்றக்கூடியவர். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, அன்பு இருந்தால் தான் யார்கிட்டையும் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கொடுக்கணுனாலுமே ஒருத்தர் அன்பு செலுத்தினா தான் நம்ம கொடுக்க முடியும். அது ஆன்மாவிலே வர வேண்டும், அது இருதயத்திலே வர வேண்டும், அது எண்ணத்திலே வர வேண்டும். இதில் நீங்கள் பார்க்குறீங்க, கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை நமக்கு தருகின்றார். ஆறுதல் என்பது மிக பெரியது, கடலை விட பெரியது. அவருடைய அன்பு கடலை விட பெரியது. அலை கடலை விட பெரிய பேரன்பு, அன்னை மறன்பெல்லாம் தீரையிடும் அன்பு. அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மறன்பெல்லாம் தீரையிடும் அன்பு. மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு. சிலையன பிரமையில் நிறுத்திடும் அன்பு, சிலையன பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ நீ மனித பண்பிருந்தால். இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை அலைகடலை விட பரந்த பேரன்பு, தாயினுடைய அன்பெல்லாம் விட பெரிது, அன்னைமார் அன்பெல்லாம் திரையிடும் அன்பு. மலை போல எழுந்து என்னை வளைத்திடும் அன்பு இயேசுவின் அன்பு. என்னை சிலை போல நிற்க வைக்கக்கூடியது இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அறிந்திருக்கின்றேன். அம்மா இல்லை, ஐயா இல்லை, அக்கா யாரும் இல்லை, அண்ணன் யாரும் இல்லை. என்னுடைய பூர்வீகம் தெரிஞ்சவங்க தான் எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகள்கிட்ட எங்கள் பேரம்பேத்திட்டு போய் என் பூர்வீகத்தை நான் எடுத்து கதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்னுடைய பூர்வீகம், என்னுடைய தோற்றத்தை அறிந்த என்னுடையவர்கள் தான் நான் சொல்ல என்னுடைய பாரங்களை புரிந்து கொள்ளவும் என்னை ஆற்றவும் தேற்றவும் முடியும். அவங்க இல்லைல்ல. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை அறிந்தவர் அவர். என் தாய் உருவாகும் முன்னே என்னை அறிந்தவர் அவர். என் தாயின் கருவிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். உங்களையும் தான். அவர் அன்பு கூறுகிறார் என்று நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? பக்தியாக இருக்கின்றீர்கள்? அன்பு, அதான் பேதுரு ராயப்பர் ஆண்டவர் கேட்டார், என்ன நேசிக்கிறாயாப்பா? நேசிக்கிறியா? அன்பு கூறுகிறாயா? கூட தானே இருக்கேன், உங்கள் கூட தானே இருக்கேன், இப்படி கேட்டுட்டாங்க ஏசப்பா. ஆனால் பேதுருடைய ஏசப்பா மேலே உள்ள அன்பு வித்தியாசமானது தான். அவர் சொல்லிட்டார், நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு. என்கிட்ட இன்றைக்கி இந்த கேள்வியை கேட்டால் நானும் இதே பதிலை சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அன்பை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீர் எனக்கு வேண்டும், நீரின்றி வாழ்வேது இறைவா. ஏன்னா இதயத்தை தேற்ற அவர் ஒருத்தரால் தான் முடியும். பார்த்துக்கோங்க, சாத்தா நம்ம இருதயத்தை கவ்விக்கொண்டு போக நினைப்பான். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் எனக்கு என்னுடைய கணவர், நாங்கள் 3 பிள்ளைங்க, நாங்கள் 5 பேர். நான் 5 பெரிய மீன்கள் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மீனாக நான் அதை கழுவி வைத்திருந்தேன். நான் ஒரு குட்டி பூனை ஒன்று வளர்த்தேன். அந்த குட்டி பூனைக்கு எங்கு பில்லர் இருக்குல்ல, அந்த எங்கு பில்லரில் தான் பால் வச்சு அதை கையில் கடத்தி கொடுக்கணும்.
பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அந்த குட்டி பூனை, டெய்லி நான் அதுக்கு என்ன செய்வேன், கிண்ணத்தில் பால் வச்சு இங்க் புல்லர் வச்சு எடுத்து அந்த குழந்தைக்கு வாயில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த குட்டி பூனைக்கு. நான் ஒரு நாள் மீனை கழுவி, முழு மீன் 5 மீன், பெரிய மீன், இவ்வளோ பெரிய மீன், ஒரு ஆளுக்கு ஒரு மீன் வச்சு கழுவு நாக்கில் கீழே வச்சுட்டு எதுக்கும் வெளியே போயிட்டேன். நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க ஒரு மீனை காணும். இப்போ மசாலா போடணும், ஒரு மீனை காணும். நான் ஒரு மீன் ஆச்சு, வெளியே காக்காவும் வரலையே, 5 மீனை கழுவி உள்ளே கொண்டு வந்தோமே அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கருக்கு பிறுக்குன்னு சத்தங்கு. என்னடா இன்னும் எலியும் இல்லை வீட்டில், என்னடா அப்படி சத்தம் கேட்க அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பூனை இருக்குல்ல, இது வாயில் அந்த பெரிய மீனை வச்சுருக்கு. வாயில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூலில் அந்த இதில் நின்று அதை கஷ்டப்பட்டு கடித்து தின்னுக்கிட்டு இருக்கு. நான் சொல்லு, அம்மா நீ பால் குடிக்கிற பிள்ளை எனக்கு இவ்வளோ பெரிய மீனை தூக்கி சாப்பிட்ற அப்படின்ட்டு நான் அந்த மீனை எடுக்க, அந்த பூனை வாயில் இருந்து, ஆனால் என்னால் அதை எடுக்கவே முடியலை. அது பாதிக்கு மேலே நல்ல அந்த குறுக்கான சதை இருக்கலாம், அந்த சதையை நல்லா கடித்து அவங்க தின்னுட்டாங்க, பாதிக்கிட்டக்க தின்னுட்டாங்க. இனிமே அதை நம்ம எடுத்தாலுமே அது நமக்கு பாய்சன் தான், பூனை வாய் பட்டுட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த மீனை, அந்த பூனையை நான் சாப்பிட சொல்லிட்டேன். ஆனால் அதை நான் வேறு ஒன்றுமே செய்யலை, ஏன்னா அந்த பூனையை நான் நேசித்தேன், அன்பு செலுத்தினதுனால. ஆனால் அது அதுக்கு என்ன தான் பால் ஊட்டினாலும் அதனுடைய விருப்பம் எதில் இருந்துச்சுன்னா மீனில் தான். சைவ உணவு. அருமையானவர்களே, நான் அந்த பூனையை நேசித்ததுனால திருப்பி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கு நம்ம தவறு செய்தாலும் தேவன் தாயை போல நம்மை ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டு இருக்கின்றார், மன்னித்து கொண்டு இருக்கின்றார், அரவணைத்து கொண்டு இருக்கின்றார், அன்பு கூறுகின்றார். அவர் நித்திய ஆறுதலை நமக்கு கொடுக்கின்றார். ஆத்துமாவிலே ஆறுதல் படுத்துகிறார். ஆறுதல் படுத்துகிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆறுதல் படுத்தணும். ஒரு ஆளை ஆறுதல் படுத்தணுன்னா எவ்வளோ ட்ரை பண்ணணும், உயிரை கொடுத்து தான் அவங்கள ஆறுதல் படுத்த முடியும். தியாகம் இல்லாமல் ஆறுதல் படுத்த முடியாது. மனசுலேருந்து ஆறுதல் வரணும். அதான் ஏசப்பா நித்திய ஆறுதலை நமக்கு கொடுக்கிறவர், என்றென்றைக்கும் அழியாத அசையாத ஒரு ஆறுதலை கொடுக்கிறவர். அதே 2 தெசலோனிக்கர் 2:16 நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஏசப்பாவை நம்ம நம்புகிறோம்ல, அந்த நல்ல நம்பிக்கையை கூட கிருபையாக தான் தந்திருக்கார். நான் ஒன்று நேசித்துட்டேன்னு சொல்ல முடியாது, அவர் நம்புகிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காரு. சில சமயத்தில் 100க்கு 100 ஏசப்பாவே நான் நம்பியிருப்பேன். ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இருக்காது, நம்பக்கூடிய சிச்சுவேஷனே இருக்காது எந்த சூழ்நிலையிலும். ஆனால் நான் சொல்லி ஏசப்பாட்டேன், கிருபையாக தான் ஆண்டவரே 100க்கு 100 உங்களை நான் நம்பியிருக்கேன், 100க்கு 100 நம்பியிருக்கேன். பாட்டு படிப்பேன், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 ஏசப்பாவை நம்புகிற மாதிரி நம்ம இருதயத்தில் தெரியும். அப்படின்னு சிச்சுவேஷன்னா அப்படி இருக்காது, சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்மா, அது கர்த்தரை அப்படி நல்லா நம்பும். நம்மகிட்ட கேட்குறவங்க கூட நெகட்டிவாக கேட்பாங்க, ஆனால் நமக்குள்ளே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஏசப்பாவுடைய அந்த நித்திய ஆறுதலும் அவருக்கு மேலே நமக்கு இருக்கிற நல்ல நம்பிக்கையும் தான். இந்த நல்ல நம்பிக்கை ஒருவனுக்கு தேவன் கொடுத்து விட்டால்
ஒருத்தருக்கு தேவன் அந்த ஆறுதலை கொடுத்து விட்டால் அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அவன் வாழ்ந்திருப்பான். எப்படியாவது இந்த பூமியை ஜெயித்து விடுவான், இந்த உலகத்தை ஜெயித்து விடுவான். எந்த காரியங்களுக்கும் அடிமைப்பட மாட்டான். இயேசுக்காக மட்டும் வாழ்ந்து அவருக்காக ஜீவியம் செய்து பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த நம்முடைய பிதாவாகிய தேவன் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ இருதயங்களை தேற்றுகிறவர். நான் சொன்னேன், இருதயத்தை தேற்ற வேண்டும். அது நம்முடைய ஆன்மா. அதை தேற்றுகிறது எப்படின்னா, என்கரேஜ். பரவாயில்ல, நீ எந்திரிச்சிடலாம், நீ வாழ்ந்துடலாம். தப்பு நீ பண்ணிட்டு, இன்றைக்கி நீ கோபப்பட்டுட்ட, ஆனால் இது உனக்கு சரியாயிரும். நீ கைவிடப்பட்டது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு தோணுது, இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்மாவை, இருதயத்தை தேற்றுவா. அதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்ஸ் எவரி குட் வேர்ட் அண்ட் ஒர்க்கு. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வார்த்தையாலும் கிரியைகளினாலும் நம்மை தேற்றுகின்றார். வார்த்தையை சொல்கிறாரு, பயப்படாதன்னு சொல்கிறாரு, தேற்றவும் செய்கிறாரு, என்னை தட்டி கொடுக்காரு, என்கரேஜ் பண்ணுறாரு, தொடர்ந்து வா. இது என்ன பிரச்சனை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புலாம் சந்திக்கலையா? ஏசப்பா சந்திக்கலையா? நீனும் சந்திச்சு வா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதே பாதையிலே கடந்து வந்திருக்கின்றார்கள். நான் புத்தகங்களிலே படிக்கின்றேன். நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை தேற்றி இருக்கின்றார். நம்முடைய இருதயத்தை தேற்றுகிறார். ஹார்ட்ஸ் எவரி குட், எவரி குட், எல்லா நேரத்திலும் குட்டாக, நல்லவராக, வேர்ட் அண்ட் ஒர்க்கு, வார்த்தையாலும் நல்ல கிரிகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 16-17 இவ்விதமாக சொல்லுகின்றது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. நம்ம இந்த ட்ராவலில் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம். யார் எந்த குணத்தில் இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நல்ல குணமாக தான் இருந்து நம்மகிட்ட பேசுகிறாங்களா, இல்லை எப்படி இருக்காங்களா அப்படின்லாம் தெரிய மாட்டேங்குது. அநேக நண்பர்களை பார்க்கின்றோம். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம உண்மையாக அன்பு செய்வோம், நம்ம உண்மையாகவே இருப்போம். மாறுபாடான எண்ணங்கள் வேண்டாம், மாறுபாடான செயல்பாடுகள் வேண்டாம். நான் எண்ணங்களிலே, செயல்பாடுகளிலே இயேசுவுக்கு எது பிடிக்கும் அதை மட்டும் செய்வேன். என் கணக்கில் ஞாபக புஸ்தகத்தில் சரியான ஆன்சர் எழுதப்படும், படணும். அப்படி தான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கமாண்டிங் பண்ணிகிட்டு இருக்கார். நான் அந்த கமாண்டிங்கை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இதயத்திலே தேற்றக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் நற்கிரிகளினாலும், அதான் வேர்ட் அண்ட் ஒர்க்கு, வார்த்தையினாலும் தேற்றுகின்றார், செயல்பாட்டினாலும் தேற்றுகின்றார். ஜீசஸ் காட் அண்ட் ஃபாதர், தேவனாகவும் இருக்கின்றார், அதே சமயத்தில் தகப்பனாகவும் இருக்கின்றார், அப்பாவாகவும் இருக்கின்றார். அதாவது தகப்பனே தந்தையே தலைநிமிரே செய்பவர் நீரே. ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைய எப்படி வைக்கணும்னு இவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் தெரியுமா? உலக பிரகாரமாகவும் அநேகரை நம்ம பார்க்கின்றோம், கேள்விப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப காரணம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. தகப்பனுடைய உழைப்பு, என்னதான் அம்மா கோவப்பட்டாலும் அந்த அப்பாட்ட போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடைகின்றார்கள். நானும் சின்ன பிள்ளையில் நிறைய சேட்டை பண்ணுவேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு கம்பு எப்பவும் வச்சுருப்பாங்க. ஓலை வீடு தான், அதிலே ஒரு கம்பு எனக்கு இருக்கும். சேட்டை பண்ண உடனே அந்த கம்பை தான் எங்கள் அம்மா எடுப்பாங்க. கம்பை எடுத்து கையில் எடுக்க நான் பறந்து ஓடி போய் நின்றுக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எங்கள் ஐயா வரட்டும், உங்களை நான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லுவேன். எங்கள் ஐயாட்டிருந்து எனக்கு கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும். எங்கள் அம்மா என்னை அடிக்க முடியாது, எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிடுவாங்க எப்படியாவது. சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட எங்கள் அம்மாட்ட அப்படி தான் நான் பேசுவேன்.
எங்கள் ஐயா வந்துட்டு உங்களை சொல்லி கொடுக்க அப்படின்னு. எங்கள் ஐயா வீட்டுக்குள்ளே வந்துட்டையும் தோட்டத்தில் இருந்து நான் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா உள்ளே போனால் அடி விழும், ஆனால் ஐயா கூட போனால் அடி விழாது. அதை தான் இதில் சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் பைபிள் அப்படி போட்டிருக்காங்க. காட் அண்ட் ஃபாதர், கடவுளாகவும் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அதே சமயத்தில் தகப்பனாகவும் அவர் இருக்கின்றார், அப்பாவாகவும் இருக்கின்றார். இருதயத்தை தேற்றுகிறவர். அருமையானவர்களே, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16-17 இனிமேல் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா என்னை விட உங்களுக்கு இன்னுமே நிறைய தெரியும். நான் குறைந்த அறிவுள்ளவர் தான். எனக்கு வேதம் இப்போ கொஞ்ச காலமாக தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆழ்ந்து இதை சிந்திக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு அநேக விளக்கங்களை கொடுப்பார். ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர், என்கரேஜ் பண்ணுகிறவர், இன்னும் முன்னேறி வர நம்முடைய பாதை அகலமாக்குறவர். விளையாட்டு போட்டியில் ஓடி வரும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. வேகம் 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 வா, நீதான் ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க. அதே மாதிரி செய்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். எல்லாவற்றையும் எல்லாமாக இருக்கின்றார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்கிட்டையும் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லுகின்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. குளம் கலங்கிட்டுனா எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரியாது. கலங்கின குடத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தெளிவாக நீரோடையாக தெளிவாக இருந்தால் தான் உள்ளே கிடக்கின்ற குப்பைகளை கண்டுபிடிக்க முடியும். அதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னமா ஒரு வசனம் பாருங்கள். இப்படி ஏசப்பா நம்மகிட்ட இப்படி பேசிட்டாங்கன்னா வேர்ட் அண்ட் ஒர்க்கு, வேர்டு வார்த்தை கொடுக்கின்றார், கலங்காதிருப்பதாக. அடுத்தவர் செயல்பட்டுருவார். எதில் நம்ம இதயம் கலங்குதோ அதில் நமக்காக அவர் இறங்கிடுவார், களத்தில் இறங்குவார் அப்படிம்பாங்க. 1 2 3 அப்படிங்கும்போது தேவன் செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அவன் பார்த்துருக்கேன், நிறையா சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், நிறைய பரிசுத்தவான்களை தேவன் அப்படி நடத்தியிருக்கிறார். அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கி உங்களுக்கும் அப்படி தான். ஆற்றுகிறவராக, இதயத்தை தேற்றுகிறவராக, இதயத்தை என்கரேஜ் பண்ணுகிறவராக, தவறுகளை மன்னிக்கிறவராக, மன்னித்து அரவணைக்கிறவராக, கடலை விட பெரிய அன்பு. இப்போ ஒரு மீன் ஏதோ வெளியே வந்துட்டாமா, அது 2500 3000 அடிக்கு கீழே டெவில்ங்கிற மீன் வெளியே வந்துட்டு அப்படின்னு யூடியூப்பில் வைரல் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. லிவியாதான் அப்படிங்கிற அந்த மீன்லாம் இப்போ கரைக்கு வருது, கடல் விட்டு தானாகவே. அது உள்ளவே அதுக்கு இருக்க முடியாமல் கடலின் ஆழத்துக்குள்ளே 2500 3000 அடி ஆழத்துக்குள்ளே இருக்க முடியாமல் அதெல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக முடிவு சீக்கிரம் இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட வல்லமையான சக்தி உள்ள தேவன் நம்மை ஆற்றவும் தேற்றவும் இருக்கின்றார். அவர் தகப்பனாக வார்த்தையால் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கின்றார். அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 7ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். ஏசாயா 7ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், இந்த 2 புகைகிற கொள்ளைக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமாலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். உனக்கு விரோதமாக 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகள் இருக்கின்றது. இந்த 2 கொள்ளிக்கட்டைகள் நிமித்தம் உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஒருவேளை அது இந்த சரீரத்தில் உள்ள பலவீனமாக இருக்கலாம், ஏதோ எப்பவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது யார் மூலமாக வரலாம். அப்படிப்பட்ட டிஸ்டர்பில் நீ இருக்கியா? உனக்கு எப்பவுமே எரிச்சல் தரக்கூடிய காரியம் வீட்டில் இருக்குதா? நீங்கள் எப்போவே கடன் கொண்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா?
தேவைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவரையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். 2 கொள்ளிக்கட்டை நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். எது நிமித்தமாக சரி, நீ துவள வேண்டாம். நீ அமர்ந்திருக்க பார். எதுக்கு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயத்தை தேற்றுகிறவர், இருதயத்தை ஆற்றுகிறவர், அரவணைக்கிறவர். அவர் சொல்கிறார், இருதயத்தை ஓட வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் பயப்படாதிருங்கள். இருதயத்தை தேற்றுகிறவர், இருதயத்தை நன்மையிலான் நிரப்புகிறவர், ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நாளிலே உங்களுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் செயலாற்றும்படி கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை தேற்றுங்கப்பா, என் ஆத்துமாவை தேற்றுங்க. என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் வேண்டும். என் ஆத்துமா எப்படி இருக்கின்றது? என் ஆத்துமா கரையற்றதாக இருக்கின்றதா? நீங்கள் வாழும் இடம் அதுதானே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என் இருதயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்குதா? இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருக்கின்றதா? தூணு போல, துரும்பு போல. அப்படியானால் அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க. என் ஆத்துமாவை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, தூக்கி எடுத்துருங்கப்பா, நித்திய ஆறுதலை எனக்கு தந்துருங்கப்பா சொல்லி நம்ம கேட்போம். இருதயங்களை தேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். தேவனாகவும் அப்பாவாகவும் இருக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். சோர்ந்து போகாதீருங்க. என்னத்தை செய்துட்டாங்க ஆண்டவர்னு சொல்லாதீங்க. யாரையுமே குறை சொல்லாதீங்க. ஜெபத்தில் அதிகமாக இருங்க. தேவன் கண்டிப்பாக உங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார். கடைகள் திறக்கப்படும், திருமண காரியங்கள் நடைபெறும், குழந்தை பாக்கியங்களை தருவார், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், வீடு கட்டுமான பணியை ஆசீர்வதிப்பார், நல்ல வேலையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். சமாதானம் இல்லாத குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையை தருவார். பிரிந்து சண்டையாக இருக்கிற குடும்பங்களிலே தேவன் சந்தோஷத்தை சமாதானத்தை கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிறவங்க நீதியின் பாதையில் நடக்க வைப்பார். உலகத்துக்கும் பணத்துக்கும் அடிமைப்படாதபடி ஊழியக்காரங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார். ஊழியம் செய்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். இசப்போ அந்த நாளிலே ஆத்துமாவை தேற்றுகிறவர் நீர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. நோய் நொடியிலே வருத்தத்தோடு கிடக்கிற மக்களுடைய நோய் நொடிகளில் இருந்து விடுதலையை தார். சமாதானத்தை சந்தோஷத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் இயேசுவா நீர் கட்டளையிட்டார்கள். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். பண தேவைகளை சந்திக்க வேண்டும். நிம்மதியை கொடுக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் சீக்கிரமாக அதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் தர வேண்டும். படிப்பு கொடுங்கப்பா பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை தாங்கப்பா, நல்ல மெமரி கொடுங்கப்பா, 100க்கு 100 மார்க் வாங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் பிள்ளைகளுக்கு நல்ல அந்தந்த காலேஜில் சீட்டு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க் வாங்கி வெற்றி பெற கிருபை தாங்க ஏசப்பா. இந்த வருஷம் எல்லோரும் பாஸ் பண்ணணும், ஃப்ரீ சீட்டு கிடைக்கணும். உங்களுடைய சித்தப்படி அவர்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், உமக்காக வாழணும். பேர்காலமாக இருக்கிறவங்களுக்கு சுகமான பிரசவத்தை கட்டளையிடணும். எல்லாருடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தலும். பூட்டி கிடக்கிற கம்பெனிகள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். பூட்டப்பட்ட எல்லாம் திறக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக, சமாதானம் உண்டாவதாக. கிருபையாக இருங்க ஏசப்பா எங்கள் மேலே. நன்றிப்பா. தேவனாகவும் அப்பாவாகவும் இருக்கிற உங்களுக்கு இதயத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ.